தண்டபாணி காத்திருந்தார். கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு ஹாலின் ஒரு மூலையிலிருந்து மறுமூலை வரை நடந்து நடந்து திரும்பினார். எலக்ட்ரானிக் கடிகாரம் பார்த்தார். 10:30. ஜன்னலுக்கு வெளியே சமுதாயம் சாப்பிட்டு முடித்து தூங்க தயாராய் இருந்தது. டெலிபோன் நோக்கி நடந்தார். அருகில் இருந்த புத்தகத்தை புரட்டி பார்த்துவிட்டு டயல் சுழற்றினார். விரலில் இருந்து விடுபட்டு ஆன்டி கிளாக் வைஸில் டயல் டர் என்று தன் இடத்துக்கு வந்த சத்தம் மட்டும் அந்த ஹாலில் பெரிய சைஸில் ஒலித்தது. ஹலோ, நான் தான் சோபனாவோட அப்பா பேசுறேன். ஏம்மா, சாந்தின்னு அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கால்ல, அவளுக்கு ஃபோன் இருக்கா? இல்லையா? சரி, அட்ரஸ் தெரியுமா உனக்கு? வெயிட் பண்றேன். பேனா எடுத்து மூடி கழற்றி விட்டு காத்திருந்தார். சொல்லு, குறித்து கொண்டார். ரொம்ப தேங்க்ஸ்மா. ரிசீவரை வைத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தார். மாடிப்படி அருகே இருந்து அந்த குட்டி நாய் ஓடி வந்து அவர் மடியில் அமர்ந்து கொண்டது. அதன் தலையை தடவினார். ராமு என்றதும் வந்தவனிடம் தண்ணீர் கொண்டு வர சொல்லி குடித்தார். வாசலில் ஜீப் வந்து நின்ற சத்தம் கேட்டதும் எழுந்தார். காக்கி உடையில் உள்ளே வந்தவரை வாடா பாலு என்று கிட்ட போய் கையை பிடித்து கொண்டார். என்னாச்சு தண்டபாணி? என் ரூமுக்கு போயிடலாம் வா. அறையில் ஏர் கண்டிஷனர் இயங்கிக் கொண்டிருந்தது. தண்டபாணி கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்துவிட்டு, எனக்கு இப்போ என்ன சொல்றதுனே தெரியல பாலு என்றார். நிதானமா சொல்லு, விவரத்தை சொன்னாதான் உனக்கு நான் ஏதாச்சும் செய்ய முடியும். திடீர்னு ராத்திரி 10:30 மணிக்கு காஃபி சாப்பிட்றதுக்காக ஒரு போலீஸ்காரனை கூப்பிட மாட்டேன். நீ சொல்லு, சோபனா இங்க தூங்குறாளா? சோபனாவை காலையில இருந்து காணும் பாலு. வாட்? காணுமா? என்னப்பா நீ விளையாடுறியா? சின்ன பொண்ணா அவ? அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு பாலு. எங்க போனா காலையில? காலையில நான் எழுந்திருச்சப்போ 8 மணி. வழக்கமா நான் ரூமை விட்டு வெளியில வந்ததும் குட் மார்னிங் சொல்லிட்டு ரெடியா நிப்பா. இன்னைக்கு இல்ல, தூங்கிட்டான்னு நினைச்சு அவ ரூமுக்கு போனேன். இல்ல, தோட்டத்துல இல்ல. வீடு முழுக்க பார்த்தாச்சு, இல்ல. வேலைக்காரங்களை கேட்டா யாருமே பார்க்கலன்னாங்க. என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டா. எனக்கு கவலையா போச்சு. ஆபீஸ் போகல. மத்தியானம் வரைக்கும் வீட்லயே உட்கார்ந்துருந்தேன், வரல. அப்புறம் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி ஆள் அனுப்பி பார்த்தாச்சு பாலு. இப்ப மணி ராத்திரி 10:30. கல்யாணமாக வேண்டிய பொண்ணு. எனக்கு வயித்த கலக்குது பாலு. பாலு சிகரெட் கொளுத்தி கொண்டு நீட்டினார். தண்டபாணி மறுத்தார். நிதானமா இரு தண்டபாணி. சொந்தக்காரங்க வீடுகள்ல விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன். ஒவ்வொரு நிமிஷம் கடக்கிறப்போவும் எனக்கு பயமா இருக்கு பாலு. மை ஒன்லி டாட்டர். போலீஸுக்கு போறத பத்தி எனக்கு குழப்பமா இருந்துச்சு. வயசு பொண்ணு. நாளைக்கு கல்யாணத்தையே பாதிக்கிற விஷயம் இல்லையா? அதனாலதான் பர்சனலா உன்னை கூப்பிட்டேன். சொல்லு பாலு, என்ன செய்யலாம்? எனக்கு எதுவும் புரியல. நீ நினைக்கிறது தப்பு தண்டபாணி. மேட்ரை வெளியே விடாமலேயே சில சமயங்கள்ல போலீஸ் செயல்படத்தான் வேண்டி இருக்கும். காலையில ஒரு 10 மணி வரைக்கும் பார்க்கலாம். அப்புறம் ப்ராப்பரா எங்ககிட்ட வந்துடு. இப்போ அதுக்குள்ள கொஞ்சம் யோசிக்கலாம். கொஞ்சம் ஓப்பனா சொல்லு. சோபனாவை எதுக்காச்சும் திட்டினியா? கடுமையா கண்டிச்சியா? சோபனாவையா? நானா கண்டிக்கிறதா? உனக்கு தெரியாதா பாலு என்ன பத்தி? அவ முகம் சுண்டினாலே பதறி போயிடுவேண்டா. சோபனா ரூம நல்லா பாத்துட்டியா? ஏதாச்சும் லெட்டர் எழுதி வச்சிருக்காளா? பாலு, ஆர் யூ சீரியஸ்? யூ மீன் அவ என்னை விட்டு கோபிச்சுக்கிட்டு புறப்பட்டுட்டாங்கிறியா? இன்னொரு தடவை அப்படி கற்பனை பண்ணாத பிளீஸ். தண்டபாணி, நீ பாசம் மிக்க தகப்பனா இந்த விஷயத்த பாக்குற. ஏன் பார்வை அப்படி இல்ல. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருந்தே ஆகணும், இல்லையா? சோபனா வீட்ல இல்லங்கிறது உண்மை. ஏன் இல்லங்கிறதுக்கு லாஜிக்கலா காரணம் கற்பிச்சு பாக்குறேன். சோபனா கிட்ட நீ புரிஞ்சுக்காத பகுதி ஏதாச்சும் இருக்கலாம் இல்லையா? வா, அவ ரூம பாத்துடலாம். பாலு 10 நிமிஷத்துக்கு முன் சிகரெட்டாய் இருந்ததை ஆஸ்ட்ரேயினுள் அழுத்தி விட்டு எழுந்தார். நோ பாலு, அப்படி எதுவும் இருக்காது. எனக்கு அவளை தெரியும். என்கிட்ட எந்த கோபமும் இல்ல அவளுக்கு. அப்படி எதுவும் இருக்க வேண்டாம்னு தான் நானும் விரும்புறேன். வா. இருவரும் சோபனாவின் அறைக்கு வந்தபோது தண்டபாணி தயங்கி வாசலிலேயே நின்று விட்டார். பாலு உள்ளே வந்தார். மேஜை மேல் புத்தகங்கள் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்தன. டிரெஸ்ஸிங் மேஜை மேல் எல்லா பொருள்களும் நீட்டாக இருந்தன. டிராயரில் நீல நிற லெட்டர் பேட், பேனாக்கள். லெட்டர் பேடை விரித்தார். ரெட் இஸ் ஆல்வேஸ் ரெட், கிரீன் இஸ் ஆல்வேஸ் கிரீன், யூ ஆர் நாட் ஆல்வேஸ் யூ என்ற அத்தனை தாள்களிலும் அச்சிடப்பட்டிருந்தது. சோபனா எப்போதும் சோபனா இல்லையோ? அடுத்த டிராயரில் எதிர்காலத்தில் முத்திரை குத்து வாங்க போகிற நீல கடிதங்கள் இருந்தன. வந்த கடிதங்கள் அடுக்கப்பட்டு ரப்பர் பேண்ட் போடப்பட்டிருந்தது. அவற்றை எடுத்தபோது அந்த அறையில் இருந்த டெலிபோன் ஒலிக்க ஆரம்பித்தது. தண்டபாணி போனை நோக்கி அசலாக ஓடி வந்தார். இரு தண்டபாணி என்று பாலு ரிசீவரை எடுத்தார். ஹலோ என்று மட்டும் சொன்னது ஒரு ஆண் குரல். ஹலோ என்று மட்டும் சொன்னார் பாலு. யார் பேசுறது என்பதில் கடுமை இருந்தது. யார் பேசணும்? மிஸ்டர் தண்டபாணி. தண்டபாணி தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் யாருங்கிறது இப்போ உங்களுக்கு முக்கியம் இல்ல. என்கிட்ட உங்களுக்கு தேவையான ஒரு சரக்கு இருக்கு. விலை பேசத்தான் கூப்பிட்டேன்.
என்ன சொல்ற? மிஸ் சோபனா பத்திரமா என்கிட்ட இருக்கான்னு சொல்றேன். மை காட், யார் நீ? எங்க இருந்து பேசுற? டெலிபோன்ல இருந்து பேசுறேன். மறுபடி கேக்குறீங்களே, நான் யாருன்னு தெரிஞ்சு என்ன லாபம் உங்களுக்கு? என்ன பாலு, என்ன இது என்று கிட்டே வந்த தண்டபாணியை ஷூ என்று தடுத்தார் பாலு. சொல்லு, என்ன உன் நோக்கம்? என் நோக்கம் இருக்கட்டும், பக்கத்துல யாரு? யாரும் இல்லையே. நான் பேசிட்டு இருக்கிறது தண்டபாணி கிட்ட இல்ல. மிஸ்டர் பாலு, நீங்க யாரா இருந்தாலும் சரி, தண்டபாணி சார்கிட்ட சொல்லுங்க. நான் போன் பண்ணி அவரை விசாரிச்சதா. என் பேரம் அவரோட தான். அப்புறமா நான் அவரை தொடர்பு கொள்றேன் மிஸ்டர் பாலு. டொக்கென்று எதிர்முனை கட்டாகியது. ஹலோ, வைக்காதீங்க. ஹலோ பிளீஸ் ஸ்பீக் அப் என்று கத்தி பார்த்துவிட்டு சோர்வாய் ரிசீவரை வைத்தார் பாலு. இடியட், உன்னாலதான் எல்லாம். பேசிட்டு இருக்கிறப்போ நடுவுல நீ பேசுனது கேட்டுடுச்சு. வச்சுட்டான். எத்தனை சுலபமா இப்பெல்லாம் கிட்னாப் பண்றாங்க. முருகா, என் குடும்பத்திலேயா இப்படியெல்லாம் சோதனை? பேசாம நானே போன் எடுத்திருப்பேன். ஐயோ, அந்த பொறுக்கி என் கண்மணியை என்ன பாடுபடுத்துறானோ, எங்க வச்சிருக்கானோ. பதறாத தண்டபாணி, மறுபடி அவன் இப்ப போன் பண்ண வேண்டியிருக்கு. இது நல்லதுக்கு தான். சுலபமா எங்க இருந்து பேசுறான்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு சவால் விட்டுட்டான். அவனை பிடிக்காம விட போறதில்லனா. அவனை நீ பிடிக்காம விடு. என் பொண்ணுல எனக்கு முக்கியம். வேணாம் பாலு, நீ விலகிடு. இந்த விவகாரத்துல குறுக்க வர வேணாம், தயவு செஞ்சு. அவன் என்ன கேட்க போறான்? நிச்சயமா பணம். யாருக்காக நான் சம்பாதிச்சேன்? எல்லாம் அவளுக்காக. அவன் கேட்கறத கொடுத்துட்டு என் மகளை நான் மீட்டுக்கிறேன். வேணாம், எனக்கு போலீஸ் தலையீடு வேணாம். அது என் மகளுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். பாலு சற்று கடுப்புற்றார். முட்டாள் மாதிரி பேசாத. போலீஸோட திறமைய குறைச்சு மதிப்பு போடாத. ஒரு பைசா செலவில்லாம உன் பொண்ணை மீட்டு தர வேண்டியது என்னோட பொறுப்பு. மறுபடியும் அத்தனை சீக்கிரம் கூப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. 1 மணி நேரத்துக்குள்ள திரும்ப வரேன். அதுக்கு நடுவுல போன் அடிச்சா நீ எடுக்காத. வேலைக்காரன் யாரையாச்சும் எடுக்க சொல்லு. இப்ப என்ன மணி 10:45. முதலாளி வெளியே போயிட்டாரு. 12 மணிக்கு தான் திரும்ப வருவார்னு சொல்ல சொல்லு. புரியுதா நான் சொல்றது? அதுக்குள்ள உனக்கு வரப்போற காலை ட்ரேஸ் பண்றதுக்கும் ரெக்கார்ட் பண்றதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேனா. சிகரெட் பாக்கெட்டையும் லைட்டரையும் பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அவசரமாக கிளம்பினார் பாலு. எனக்கு என்னவோ நீ தலையிடுறது. ஷட்டப் தண்டபாணி, பயந்து சாகாத. பணம் வாங்குற வரைக்கும் சோபனாவை எதுவும் பண்ண மாட்டாமே. உன் சோபனாவை உன்கிட்ட ஒரு கீறல் கூட இல்லாம சேர்க்கிறேன். நம்பிக்கையாரு. எனக்கு நீ உதவினாத்தான் இதை நான் செய்ய முடியும். உதவப் போவதில்லை என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டார் தண்டபாணி. போன் அடிச்சா 12 மணி வரைக்கும் நீ தொடவே தொடாத. ரைட்? நோ, நான் தான் போனை எடுக்க போகிறேன். போலீஸ் இதிலே நுழைந்திருப்பது என்பது அவனுக்கு தெரிந்தால் நிச்சயம் அதனால் என் மகளுக்கு ஆபத்து உண்டு. அவள் எனக்கு முழுசாக வேண்டும். எத்தனை பணம் கேட்டாலும் நான் தரத்தான் போகிறேன். உன்னுடன் நான் ஒத்துழைக்கப் போவதில்லை. சாரி பாலு. சரி பாலு என்றார் தண்டபாணி. 2 நிமிடத்தில் சீரலுடன் ஜீப் புறப்பட்டு சத்தம் கரைந்தது. தண்டபாணி போனை பார்த்தார். அடியேன் சனியனே, நான் பாலுவுக்கு தெரிவித்திருக்க கூடாது. பாலு மட்டும் வராமல் இருந்திருந்தால் போனில் நான் தான் பேசியிருப்பேன். இந்நேரம் என் மகளை விடுவிக்கிற முயற்சியில் இறங்கியிருப்பேன். பிளடி பணம் எனக்கு பெரிதல்ல. சோபனாதான் முக்கியம். தண்டபாணி வியர்வையை ஒற்றிக்கொண்டு பதற்றத்தோடு காத்திருந்தார். தூரத்தில் வழி கேட்டு ஒலி கொடுத்து கொண்டு வாகனங்கள், திரைச்சீலைகள் விடுபட்டு பறக்க துடித்தன. மேஜை மீது டைம் பீஸில் குருவி மறுபடி தானியம் தின்றது. கருப்பு டெலிபோன் அமைதி காத்தது. 11:15க்கு டெலிபோன் அடித்தது. ஹலோ, தண்டபாணி பேசுறேன். கல்கி ஆபீஸ் தானே அது? எடிட்டர் வேணும். ராங் நம்பர். எரிச்சலுடன் வைத்தார். அப்புறம் அடிக்கவே இல்லை. 12:15க்கு பாலு வந்தார். என்ன தண்டபாணி, கால் வந்துச்சா? இல்ல பாலு. ஏதாச்சும் சாப்பிட்டியா? இஷ்டம் இல்லப்பா. வா, கீழே போகலாம். ஏதாச்சும் சாப்பிடு. கீழே ஹாலுக்கு வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பிரெட்டும் ஆப்பிள் பழமும் பாலுவே எடுத்து வந்தார். சாவிக்கொத்தில் தொங்கின மீன் கத்தியை விரித்து பழத்தை நறுக்கி நீட்டினார். பால் எடுத்துட்டு வரட்டுமாய்யா என்றான் ஓரமாய் நின்ற ராமு. எடுத்துக்கிட்டு வா என்ற பாலு அவன் போனதும் சொன்னார். எல்லாம் செட் பண்ணியாச்சு. இத பாரு தண்டபாணி, உனக்கு என் மேல நம்பிக்கை வரல. நான் நுழைஞ்சதும் ராமுவை விசாரிச்சேன். நீ அவனுக்கு போன் அடிச்சா எடுக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. ஆனா போன் அடிச்சுது, நீ எடுத்த. இந்த போனோட எக்ஸ்டென்ஷன் தானே மாடியில. சோ முதல்ல என் வார்த்தையை நம்பு. நீயா தனிச்சு செயல்பட விரும்பாத. அந்த கால் ராங் நம்பர், சரியா? தலையாட்டினார் தண்டபாணி. நான் போலீஸ்காரன் தண்டபாணி. உன் நன்மைக்காகத்தான் நான் சொல்றேன். எது பாலு நன்மை? என் மகள் எனக்கு கிடைக்காம போறதா? அத பத்தி தான் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டேனே. பாலு, எனக்கு பணம் போறது பெருசில்ல. ரைட், ஆனா தெரிஞ்சு ஒரு குற்றவாளிய நான் விட்டுட முடியுமா? உன் திறமைய காட்டுறேன்னு என் மகளின் உயிரோட விளையாடுற நீ. அவனுக்கு நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டேங்கிறதும் நீ திட்டம் போடுறதும் தெரிஞ்சா? தெரியாது அவனுக்கு. இப்போ நான் சொல்றத நீ கேளு. எந்த சமயமும் அவன் போன் பண்ணலாம். எடுத்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லாம என் பொண்ணு உன் பாதுகாப்புல இருக்காங்கிறதுக்கு என்ன அத்தாச்சின்னு நீ கேட்கணும். அவளை பேச சொல்லணும்.
ஏன்னா சோபனா காணோங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட எவனாச்சும் சும்மா கூட போன்ல விளையாடி பார்க்கலாம் இல்லையா? உன் பொண்ணு பேசினான்னா அப்புறம் அவன் சொல்ற எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லு. பேச்ச வளர்த்து, புரியுதா? ம் என்றாள் தண்டபாணி. பாலு சிகரெட்டின் புகையை பக்கவாட்டில் திரும்பி வெளியேற்றினார். தண்டபாணி வாஷ்பேசினில் கை கழுவி கொண்டு வந்து அமர்ந்தார். சோஃபாவின் ஓரமாக உடலை சுருட்டி கொண்டு அந்த குட்டி நாய் உறங்கிக் கொண்டிருந்தது. காத்திருந்தார்கள். மணி 12:30, மணி 1, மணி 1:30, மணி 2, மணி 2:30. டெலிபோன் ஒலிக்கவே இல்லை. காலையில் 7 மணிக்கு விழிப்பு வந்தவுடன் விட்ட இடத்திலிருந்து கவலையை தொடர்ந்தார் தண்டபாணி. ஒரு முழு ராத்திரி எவனோ ஒரு அந்நியன் வசத்தில் திருமணமாகாத இளம்பெண், அதிலும் அழகான பெண், பணத்துக்காக மிரட்டுகிற ஒரு அயோக்கியனிடம் நேர்மை, ஒழுக்கம் இதெல்லாம் எப்படி எதிர்பார்ப்பது? அவன் என் மகளை ஏதாவது... கடவுளே, அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்க கூடாது. பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தார் பாலு. முகத்தை டர்க்கி டவலால் துடைத்து கொண்டே வந்து தண்டபாணியின் எதிரே அமர்ந்தார். தண்டபாணியின் மடியில் குதித்து உட்கார்ந்து கொண்ட நாய்க்குட்டியை அஸ்வாரஸ்யமாக பார்த்தார். ராமு ட்ரேயில் 2 கப் காஃபி கொண்டு வந்து நீட்டினான். எடுத்துக்க தண்டபாணி என்றார் பாலு. எனக்கு வேணா ராமு, என் மேல கோபமா இருக்கேன்னு தெரியுது. ராமு, பேப்பர் வந்திருந்தா எடுத்துக்கிட்டு வா என்று கூறிவிட்டு கைகளை உரசிக்கொண்டார் பாலு. தண்டபாணி எதுவும் பேசவில்லை. தொடர்பு கொண்டுதான் ஆகணும். ராத்திரி அவன் போன் பண்ணாததுக்கு நியாயமான காரணம் இருக்கு. அவன் பேசின போன் அவனோட வீட்டுல இல்லாம இருக்கலாம். காலையில பண்ணணும்னு தீர்மானிச்சிருக்கலாம். சும்மா மனசை போட்டு குறைஞ்சுக்காத. அவன் விரும்புற பணம் அவன் கைக்கு வர்ற வரைக்கும் சோபனா டபுள் பத்திரமா இருப்பா. பாலு, அவ சின்ன பொண்ணா இருந்தா இத்தனை கவலைப்பட மாட்டேன். புரியுது, எனக்கும் அந்த பயம் இருக்குது. ஆனா கவலைப்படுறதால இந்த நிலைமையில எதுவும் மாறிட போறதில்ல. நாம நல்லதையே நினைச்சாகணும். டெலிபோன் ஒலித்தது. இப்போது நாய்க்குட்டியை படக்கென்று கீழே விட்டுவிட்டு எழுந்தார் தண்டபாணி. இரு, கொஞ்சம் அடிக்கட்டும். நேத்து சொன்னதை நினைவுல வச்சுக்க. பேச்ச வளர்த்து என் மகளை பேச சொல்லுன்னு சொல்லு என்றார் பாலு. தண்டபாணி போனை எடுத்தார். விரல்கள் நடுங்கின. ஹலோ, தண்டபாணி பேசுறேன். வீட்டு வாசல்ல தொங்குற லெட்டர் பாக்ஸ திறந்து பாருங்க என்ற குரலுக்கு பின்னே இணைப்பு கட்டானது. தண்டபாணி ராங் நம்பர் என்று வைத்தார். சை என்றார் பாலு. லெட்டர் பாக்ஸில் இத்தனை பணம் இந்த இடத்தில் கொண்டு வந்து தந்துவிட்டு உன் மகளை விடுவித்துக் கொள் என்று குறிப்பு எழுதி போட்டுவிட்டு போயிருக்கிறான் அவன். அப்படித்தான் இருக்கும். இதை இவனிடம் சொன்னால் குற்றவாளியை பிடிக்கிறேன் என்று என் மகளை பலி கொடுத்து விடுவான். இப்போது இந்த பாலுவை இங்கிருந்து முதலில் நகர்த்த வேண்டும். நீ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு பாலு. போன் வந்தா நான் அதுபடியே பேசுறேன், உனக்கு தெரியப்படுத்துறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு டியூட்டிக்கு போ. நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். நான் வீட்டுக்கு போயிட்டு ஸ்டேஷன் போயிட்டு 10-10:30 வாக்குல வரேன். அதுக்குள்ள போன் பேசிட்டா வீட்டுக்கோ ஸ்டேஷனுக்கோ போன் பண்ணு. தெம்பாயிரு. பாலு புறப்பட்டு போனார். அவர் போன உடனே சாவியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு விரைந்தார் தண்டபாணி. காரை துடைத்து கொண்டிருந்த ராமு என்னையா செய்யணும் என்று வந்தான். நீ உன் வேலையை பாரு, ஒண்ணுமில்ல. காம்பவுண்டு சுவரில் பதிக்கப்பட்டிருந்த கடித பெட்டியை அவசரமாக திறந்து உள்ளே பார்த்தார். ஒரு கேசட் கிடந்தது. வேறு எதுவும் இல்லை. அதை எடுத்துக்கொண்டு அவசர நடையில் உள்ளே வந்து மாடிப்படிகளில் தாவி ஏறி தம் அறைக்கு வந்தார். கூடவே வந்த நாய்க்குட்டியை சுமாரு என்று அதட்டினார். போர்ட்டபிள் டேப் ரெக்கார்டரை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு படுக்கையில் அமர்ந்தார். ஏ பக்கத்தில் ஒரு பென்சில் குறி இருக்கவே அந்த பக்கத்தை போட்டு பதற்றத்துடன் பிளே பட்டனை அழுத்தினார். சில வினாடிகள் மௌனம். பிறகு அவன் பேசினான். தொழிலதிபர் தண்டபாணி அவர்களே, வணக்கம். இப்பவும் உங்கள் மகள் சோபனா இங்கே சௌக்கியமாக இருக்கிறாள். அதை தெரிவிப்பதற்காக போன் செய்தால் உங்கள் போனில் யாரோ பாலு என்பவர் நான் தான் தண்டபாணி என்கிறார். அப்புறம் விசாரித்து பார்க்கையிலே பாலு என்கிற இன்ஸ்பெக்டர் உங்கள் நண்பர் என்பது தெரிய வருகிறது. அப்படி இருக்க மறுபடி போனில் பேச எனக்கென்ன மனநோயா? சரி, போகட்டும், பிரச்சனைக்கு வரலாம். உங்கள் மகள் சோபனா நிச்சயமாய் உங்களுக்கு தேவைப்படுவாள் என்றே நினைக்கிறேன். 7-8 இருந்தாலாவது சரி, 1 தொலையட்டும் என்று விட்டுவிடலாம். ஒரே மகளாயிற்றே, சொத்து முழுவதற்கும் வாரிசாயிற்றே. ஆகவே உங்களுக்கு உங்கள் மகள் வேண்டும், எனக்கு வாடகை மட்டும்தான் வேண்டும். உங்கள் மகள் என் பொறுப்பில் தங்கியிருப்பதற்கான வாடகை அதிகம் இல்லை. நிறைய கேட்பதற்கு நான் பேராசைக்காரனும் இல்லை. ஒரே ஒரு லகரம் வேண்டும், 100 தாள்களாக, வரிசையான எண்கள் இல்லாமல். எங்கே எப்படி என்னிடம் சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்கு முன்னால் உங்கள் சந்தேகம் ஒன்றினை தீர்க்க வேண்டியது என் கடமை. உண்மையிலேயே சோபனா என் வசம் இருக்கிறாள் என்பதற்கு என்ன அத்தாட்சி? நியாயமான சந்தேகம். கொஞ்சம் நான் விலகிக் கொள்கிறேன். உங்கள் அருமை மகள் சோபனா இப்போது பேசுவாள். சில வினாடிகள் மௌனம். பேசுடி, சொல்லு. உங்க அப்பா கிட்ட பணத்தை ரெடி பண்ண சொல்லு.
என்று அவன் முரட்டு குரலை தொடர்ந்து சோபனா அழுகையில் ஆரம்பித்தாள். என்னை மன்னிச்சிருங்க டாடி, என்னால உங்களுக்கு கஷ்டம். உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னப்போ நம்பி புறப்பட்டது என் தப்புதான். டாடி, என்னை கொன்னுடுவேன்னு பயமுறுத்துறான் டாடி. எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. படக்கென்று சோபனாவின் குரல் இடைமறிக்கப்பட்டது. ராமாயணம் படிச்சது போதும், போய் அப்படி உட்காருமா. மறுபடி அவன் பேச ஆரம்பித்தான். என்ன சார், நான் மேல தொடரட்டுமா? கொன்னுடுவேன்னு பயமுறுத்தினது உண்மைதான். ஆனா அதை செய்ய மாட்டேன். அதுக்கு முன்னால இந்த அழகு பதுமையிடம் வேறு ஒரு நல்ல காரியம் கூட இருக்கிறது. நான் கேட்டபடி பணம் என் கைக்கு வந்துவிட்டால் உங்கள் மகள் மேல் என் நிழல் கூட படாது. போலீசுக்கு உதவி நாடி கோரிக்கை அனுப்ப வேண்டாம். அது புத்திசாலித்தனம் இல்லை. பிறகு உங்கள் இஷ்டம். சரியாய் காலை 10 மணிக்கு நீங்கள் புறப்படுகிறீர்கள். உங்களுடைய வெள்ளை ஃபியட் TNO 4476 எடுத்துக்கொள்கிறீர்கள். 100 ரூபாய் நோட்டுகளாக 10 கட்டுகளை ஒரு பார்சலாக கட்டிக்கொண்டு அதை காரின் டிக்கியில் வைக்கிறீர்கள். டிக்கியை பூட்டுவதில்லை. ஓகே? இப்போது காரை எடுத்துக்கொண்டு எக்மோர் வந்து ஹோட்டல் இம்பீரியல் வாசலில் நிறுத்துகிறீர்கள். திரும்பி பார்க்காமல் உள்ளே நடந்து ஒமர்கய்யாம் ரெஸ்டாரண்ட் அருகே இருக்கும் ஸ்டாலில் உங்கள் பிராண்டு சிகரெட் வாங்கிக் கொள்கிறீர்கள். திரும்ப காருக்கு நடந்து வந்து ஸ்டார்ட் செய்கிறீர்கள். உங்கள் முதுகுக்கு பின் போலீஸ் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக இந்த பிரேக். இப்போது நீங்கள் காரை எங்கேயும் நிறுத்தாமல் KK நகர் டெர்மினஸ் வருகிறீர்கள். போஸ்ட் ஆபீஸுக்கு எதிர்ப்புறமாக வண்டியை நிறுத்திவிட்டு காரின் கண்ணாடிகளையெல்லாம் ஏற்றி பூட்டிக்கொண்டு LIG பிளாட்ஸ் நோக்கி நிதானமாக நடக்கிறீர்கள். 3 சிகரெட் குடிக்கிற நேரம் வரை நடந்துவிட்டு திரும்புகிறீர்கள். இப்போது உங்கள் வீட்டில் உங்கள் மகள் சோபனா உங்களுக்காக காத்திருப்பாள். போய் வாருங்கள். போலீஸ் தலையீடு இருந்தாலோ நீங்களே வேறு குறுக்கு வழி வேலைகள் செய்ய முயன்றாலோ சோபனா உங்களுக்கு ஷோ ப நா என்றுதான் கிடைப்பாள். 11 மணி வாக்கில் KK நகரில் காத்திருக்கிறேன். நீங்கள் புறப்பட வேண்டிய நேரம் 10 மணி. இத்துடன் வர்த்தக விளம்பர நிகழ்ச்சி முடிவடைகிறது. டேப் வெறுமனே சுழன்று கொண்டிருந்தது. டேப்பை ஆஃப் செய்துவிட்டு அவசரமாக நேரம் பார்த்தார் தண்டபாணி. 8 நெருங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் 2 மணி நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் பணம் ரெடி செய்தாக வேண்டும். அறையின் கதவை சாத்திக்கொண்டு சேஃப் லாக்கரை திறந்தார். இதில் 100 ரூபாய் நோட்டுக்கட்டுகளும் 50 ரூபாய் நோட்டுக்கட்டுகளும் நிறைய அடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் பெரும்பாலும் இன்னும் கைரேகை படாத, அச்சுமணம் மாறாத புதுக்கட்டுகள். வரிசையாய் எண் உள்ளவை கூடாது என்று சொல்லி இருக்கிறானே. பழைய கட்டுகளாக பொறுக்கினார். 6 கட்டுகள் தேறின. இன்னும் 40,000 ரூபாய் தேவை. பழைய தாள்களாக. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு போன் செய்தால் எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் ஏன் என்று கேட்காமல் தாங்களே நேரில் கொண்டு வந்து கொடுக்கின்ற நண்பர்கள் நிறைய இருக்கிறார்கள். கோபால்சாமியை பார்த்து வாங்கிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தார் தண்டபாணி. பணம் வாங்கி கொண்டு திரும்பி வருகையில் பாலு வந்துவிட்டால் உடனே நீ பணம் கொடுக்க கூடாது என்பான். அவனை வளைத்து பிடிக்கிறேன், பார் என் திறமையை என்பான். இவன் திறமையை சோதித்து பார்க்க நான் தயாரில்லை. எனக்கு இருப்பது ஒரே மகள். கோபால்சாமியிடம் பணம் வாங்கி கொண்டு திரும்ப வீட்டுக்கு வராமல் நேராய் அவன் சொன்னபடி ஹோட்டல் இம்பீரியல் போய் அவன் கூறியிருப்பவை படி செய்ய வேண்டியதுதான். தண்டபாணி பணத்தை ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு வைத்துவிட்டு அவசரமாக குளித்தார். உடை மாற்றிக் கொண்டார். புறப்பட்டார். கீழே இறங்கி வந்து, ராமு, பாலு வருவான், இல்ல போன் செய்வான். ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல சோபனா இருக்கிறாளாம். அவளை அழைச்சுக்கிட்டு வர்றதுக்காக ஐயா போயிருக்காருன்னு சொல்லு. வெளியில் வந்தார். காரின் கதவை டிரைவர் திறந்து விட்டான். செல்லமுத்து, வண்டியை நானே ஓட்டிக்கிட்டு போறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு மத்தியானத்துக்கு மேல வா. கூடவே வந்து காருக்குள் தூங்கிய நாய்க்குட்டியை நோ டார்லிங் என்று தூக்கி டிரைவரிடம் கொடுத்தார். உள்ள கொண்டு போ. காரை ஸ்டார்ட் செய்து காம்பவுண்டை விட்டு வெளியேறி சாலையில் இறங்கினதுமே வேகம் கொடுத்தார். தண்டபாணி வீட்டிலிருந்து தம் பைக்கில் புறப்பட்ட பாலு தம் வீட்டுக்கு வருவதற்கு முன் வழியில் நின்று 2-3 பத்திரிகைகள் வாங்கி கொண்டார். அப்புறம் 2 சிக்னல் சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு காத்திருந்தார். வீட்டிற்கு வந்ததும் மனைவி செய்தி வைத்திருந்தாள். ASI கூப்பிட்டாரு. வந்த உடனே கூப்பிட சொன்னாரு. ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னாரு. போலீஸ்காரனுக்கு நிதானமான செய்தி வர்றதில்ல, எப்பவும் அர்ஜென்ட் தான் என்று சிரித்து கொண்டே, பசங்க ஸ்கூல் போயாச்சா என்று கேட்டுவிட்டு டெலிபோனை எடுத்து தேனாம்பேட்டை ஸ்டேஷனை தொடர்பு கொண்டார். ஹலோ, பாலு பேசுறேன். குட் மார்னிங் சார், ராமரத்னம் பேசுறேன். உங்களுக்கு ஒரு அவசரமான மெசேஜ் வந்துச்சு. சென்ட்ரல் ஈஸ்ட் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில இருந்து மிஸ்டர் பரமசிவம் 20 நிமிஷம் முன்னாடி போன் செஞ்சாரு. நான் உங்களுக்கு கன்வே பண்றதுக்காக முயற்சி செஞ்சேன். நீங்க இல்ல. கட் த ஹிஸ்டரி. விஷயத்த சொல்லுங்க சீக்கிரம். நீங்க கொடுத்த நம்பருக்கு 25 நிமிஷம் முன்னாடி ஒரு லோக்கல் கால் வந்திருக்கு. ஒரே ஒரு வரி கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அதனால எந்த நம்பர்ல இருந்து வந்த கால்னு ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. என்ன சொன்ன அந்த வரியில? வெயிட்,
அவர் சொன்னதை அப்படியே எழுதி வச்சிருக்கேன். வீட்டு வாசல்ல தொங்குற லெட்டர் பாக்ஸை திறந்து பாருங்க, அவ்வளவுதான். அதுக்கு ரிப்ளை ராங் நம்பர், கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. மை காட், தேங்க்யூ வெரி மச் என்று போனை வைத்தார் பாலு. முகம் சிவந்தது, காதோரம் சூடாகியது. பிளடி தண்டபாணி, நான் அங்கே இருந்தபோது வந்த காலை ராங் நம்பர் என்று பொய் சொல்லி தனியாக மகளை மீட்க இயங்கிவிட்டாயா? நோ, நான் அத்தனை மடையன் இல்லை என்பது உனக்கு தெரிய வேண்டும். போலீஸின் சக்தியை நீ உணர வேண்டும். உனக்கு தேவை உன் மகள், எனக்கு தேவை குற்றவாளி. டிஃபன் சாப்பிட வரீங்களா என்று வந்த மனைவியிடம், சாரி டியர், நேரமில்லை இப்போ என்று விட்டு ரிசீவரை எடுத்தார். ஹலோ, யார் பேசுறது? வீட்ல வேலை பார்க்குற ராமு பேசுறேன். நீங்க யாருங்கய்யா? ராமு, நான் தான் பாலு பேசுறேன். தண்டபாணிய பேச சொல்லு. ஐயா இல்லைங்களே. இல்லையா? எங்க? சின்ன வண்டியை எடுத்துக்கிட்டு இப்பதான் வெளியே புறப்பட்டு போனாரு. நீங்க போன் பண்ணா சொல்ல சொன்னாரு. சோபனா அம்மா அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்காங்களாம், அவங்கள அழைச்சுக்கிட்டு வர்றதுக்காக போறதா சொல்ல சொன்னாரு. ஷிட், என்னங்கய்யா? ஒண்ணுமில்ல, வச்சுடு, நேர்ல வரேன். பாலு உடனே கழற்றி வைத்திருந்த கடிகாரத்தை கட்டிக்கொண்டு வாசலுக்கு பாய்ந்து பைக்கை ஸ்டார்ட் செய்தார். லெட்டர் பாக்ஸில் அவன் செய்தி வைத்திருக்கிறான். அதன்படி செயல்பட இவன் புறப்பட்டு போயிருக்கிறான். அவன் கடிதம் மூலம் நோட் எழுதியிருந்தால் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன அதில். கையெழுத்து, அதன் மூலம் மனநிலை, கைரேகை, பாஷை, எழுதும் விதம், உபயோகப்படுத்தின சொற்கள் காட்டிக் கொடுக்கும் அவன் எந்த பகுதியைச் சேர்ந்தவன் என்று. உபயோகப்படுத்தின காகிதம் கூட ஒரு லீடாக அமையலாம். இத்தனை இருக்கையில் என் கவனத்துக்கு கொண்டு வராமல் இவன் மடத்தனமாக அவனின் ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு நோ மோர் கிட்னாப்பிங், அவனை விடுவதில்லை நான். தண்டபாணியின் வீட்டுக்குள் நுழைந்ததும் ராமுவை அழைத்தார் பாலு. என்னங்கய்யா? இத பாரு, வாசல்ல இருக்கிற லெட்டர் பாக்ஸ தண்டபாணி திறந்தானா நான் போனதுக்கு அப்புறம்? ஆமா சார். திறந்து என்ன எடுத்தான்? அதை நான் பார்க்கல. என்னமோ எடுத்துக்கிட்டு கிடுகிடுன்னு மாடிக்கு அவர் ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டாரு. பாலு மாடிப்படிகளில் வேகமாக ஏறினார். தண்டபாணியின் அறைக்குள்ளே வந்து மேஜையை நெருங்கி அவசர அவசரமாக ஆராய்ந்தார். அடுக்கப்பட்டிருந்த புத்தகங்களை பிரித்து பார்த்தார். அவர் எதிர்பார்த்த மாதிரி கடிதம் எதுவும் இல்லை. டிராயர்களை இழுத்து பார்த்துவிட்டு திரும்பிய போது படுக்கையின் மீது கிடந்த டேப் ரெக்கார்டர் பட்டது. நேற்றைக்கு இந்த டேப் ரெக்கார்டர் இங்கே இல்லையே, ஷெல்ஃபில் அல்லவா இருந்தது, இப்போது படுக்கையில் கிடக்கிறது என்றால்? டேப் ரெக்கார்டரை எடுத்தார், ஆன் செய்தார். மௌனம். ஆஃப் செய்துவிட்டு ரிவர்ஸ் செய்துவிட்டு ஆன் செய்தார். குறுக்கு வழி வேலைகள் செய்ய முயன்றாலோ சோபனா உங்களுக்கு ஷோ-ப-நா என்றுதான் கிடைப்பாள். 11 மணி வாக்கில் KK நகரில் காத்திருக்கிறேன். நீங்கள் புறப்பட வேண்டிய நேரம் 10 மணி. இத்துடன் வர்த்தக விளம்பர நிகழ்ச்சி முடிவடைகிறது. படுக்கையில் உட்கார்ந்து முழுவதையும் ரிவர்ஸ் செய்து ஆரம்பத்திலிருந்து பொறுமையாக கேட்டார் பாலு. மணிக்கட்டை திருப்பி பார்த்தார். 8:45. நிறைய நேரம் இருக்கிறது, சிந்திக்க அவகாசம் இருக்கிறது. சிந்தித்தார். என்ன செய்யலாம்? இந்த பிளாக்மெயிலில் ஈடுபட்டிருக்கும் இவன் கொஞ்சம் அசாதாரணமானவன், கொஞ்சம் விளைவுகளை யூகம் செய்து திட்டமிடுபவன், புத்திசாலி. போனில் முதலில் நான் பேசியவுடன் வைத்துவிட்டு விசாரித்து நான் யார் என்று தெரிந்து கொண்ட பின்னரும் அவனுக்கு உதறல் இல்லை. போலீஸ் நபர் தலையிட்டிருக்கிறார் என்ற பின்னும் பயம் இல்லை. புத்திசாலித்தனமாக போனில் சொற்பமாக பேசி, புத்திசாலித்தனமாக டேப்பில் பேசி பாக்ஸில் போட்டிருக்கிறான். இம்பீரியல் ஹோட்டல் வாசலில் போலீஸ் மஃப்டியில் நிற்க வைக்கலாம். ஆனால் வேண்டாம், அவனுக்கு கொஞ்சமும் சந்தேகம் வேண்டாம். KK நகர் போஸ்ட் ஆபீஸ் அருகே கார் அனாதையாக இருக்கையில் வரப்போகிறவன் டிரைவர் உடையில் சொந்த வண்டி போல டிக்கியை திறந்து பணப்பார்சலை எடுத்துக்கொள்ளப் போகிறான். இதுதான் அவன் திட்டம். பெயர் தெரியாத குற்றவாளியே, உன் திட்டப்படி எல்லாம் நடக்கப் போகிறது. ஆனால் பணப்பார்சலோடு நீ போய் சேரப்போவது உன் வீட்டுக்கு அல்ல. கம்பிகளுக்கு பின்னால் உன்னை வைத்து உன் உதடுகளிலிருந்து உண்மையை கறக்கும் வித்தை என்னிடம் இருக்கிறது. பாலு எழுந்து போய் போன் அருகில் அமர்ந்தார். ஹலோ, நான் பாலு பேசுறேன். ராமரத்னமா? அருணகிரி இன்னும் வரல? சரி, பரவாயில்ல. 3 கான்ஸ்டபிள்களை மஃப்டியில KK நகருக்கு அனுப்பி வைங்க. ஜீப் எல்லாம் வேணாம். KK நகர் போஸ்ட் ஆபீஸ் உள்ள எனக்காக வெயிட் பண்ண சொல்லுங்க. சாரி, டைம் சொல்ல மறந்துட்டேன். அவங்கள இப்பவே அனுப்ப வேணாம். சரியா 10 மணிக்கு அங்க இருக்கிற மாதிரி அனுப்பினா போதும். போனை வைத்து விட்டு எழுந்தார். பைக்கை எடுத்துக்கொண்டு நேராய் வீட்டிற்கு வந்து காக்கி உடைகளை கழற்றி ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு வேஷ்டி கட்டிக்கொண்டு மேலே ஜிப்பா ஒன்றை போட்டுக்கொண்டார். ரிவால்வரை பெல்ட் உரையிலிருந்து நீக்கி இடுப்பில் செருகிக் கொண்டார். கூலிங் கிளாஸ் ஒன்று எடுத்து அணிந்து கண்ணாடிக்கு முன் நின்று பார்த்து கொண்டார். என்னை இதற்கு முன் பார்த்திருப்பவர்கள் தவிர வேறு எவனும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் என்று கற்பனை கூட பண்ண மாட்டான். டிஃபன் சாப்பிட்டு விட்டு செருப்பு அணிகையில் மணி 9:30. பைக்கை உபயோகிக்காமல் டாக்ஸியை அழைத்து ஏறிக்கொண்டார். மனிதர்கள் காய்த்து தொங்க பஸ்கள் ஒரு பக்கமாய் சாய்ந்து கொண்டு சென்றன.
செயற்கை மழை முயற்சிக்காக ஒரு மேகத்தை கூட விட்டு வைக்காமல் எழுதாத காகிதமாய் சுத்தமாய் இருந்தது வானம். வெள்ளையடிக்கவே தேவையில்லாமல் சாலையோரங்களில் நிற்கும் சுவர்கள் முழுக்க ஜெயலலிதா பேசுவார், வருகிறது முந்தானை முடிச்சு, சிறப்பான டியூஷனுக்கு XYZ டுட்டோரியல்ஸ், பாரத பிரதமரே வருக வருக. KK நகர் போஸ்ட் ஆபீஸிற்குள் பாலு நுழைந்த போது மணி 10:02. காத்திருந்த மஃப்டி காவல்காரர்கள் அவரை நெருங்கி வந்தார்கள். மணி, நீங்க அசோக் பில்லர் இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு பக்கத்துல ஏதாச்சும் டீ கடையில இருங்க. TNO 4476ங்கிற வெள்ளை ஃபியட் வண்டி வந்தாலோ போனாலோ உடனே அதை அப்சர்வ் பண்ணணும். பக்கத்துல ஒரு டாக்ஸிக்காரர்கிட்ட பேசி ரெடியா வச்சுக்கங்க. நான் ஓடி வந்தா டாக்ஸி உடனே புறப்படுற மாதிரி இருக்கணும், புரியுதா? இன்னும் அரை இல்ல 3/4 மணி நேரம் கழிச்சுதான் வண்டி வரும்னு எதிர்பார்க்கிறேன், போங்க என்று ஒருவரை அனுப்பினார். மற்ற இருவரையும் பார்த்தார். நீங்க 2 பேரும் இந்த போஸ்ட் ஆபீஸ் வாசல்ல கையில பேப்பரை விரிச்சு வச்சுக்கிட்டு சும்மா பேசிக்கிட்டு இருங்க. எதுக்கத்தான் அந்த வண்டி வந்து நிக்க போகுது. அது வந்து நின்னு ஓட்டிக்கிட்டு வர்றவர் இறங்கி காரை பூட்டிக்கிட்டு நடந்து போனதும் காரோட டிக்கியை திறந்து அங்க இருக்கிற பார்சலை எடுப்பான் ஒருத்தன். அவன் நமக்கு முழுசா வேணும். அவன் எதுல வரப்போறான், எங்கிருந்து வரப்போறான் எதுவுமே தெரியாது. நாம அலர்ட்டா இருக்கணும், அவனை பிடிச்சே ஆகணும் என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு நகர்ந்தார் பாலு. அவர்கள் இருவரும் வெளியே வந்து சாலைக்கு அருகே சிமெண்ட் பிளாட்பாரம் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு காத்திருந்தார்கள். பாலு ஒரு சிகரெட்டை எடுத்து புகைத்து கொண்டு சாலையில் சற்று தூரம் நடந்தார். இலைகளை உதிர்த்துவிட்டு எலும்புக்கூடாய் நின்ற ஒரு மரத்தின் அடியில் நின்று கொண்டார். இங்கிருந்து குற்றம் நடக்கப் போகிற ஸ்பாட்டை தெளிவாக பார்க்க முடிந்தது. காத்திருந்தார். பேனா கத்தியை விரித்து மரத்தின் அடியில் கீற ஆரம்பித்தார். 10:45 வந்தது வெள்ளை ஃபியட். போஸ்ட் ஆபீஸின் எதிர்ப்பக்கம் சத்தமில்லாமல் நின்றது. தண்டபாணி கீழே இறங்கினார். கதவின் கண்ணாடியை ஏற்றிவிட்டார். கதவை பூட்டினார். ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு சிகரெட் ஒன்றை எடுத்து உதட்டில் வைத்து கொளுத்தி கொண்டார். LIG பிளாட்ஸ் நோக்கி நிதானமாக நடக்கத் தொடங்கினார். பாலுவும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு மரத்தை விட்டு விலகினார். கார் நிற்கிற பக்கத்துக்கு எதிர்ப்பக்கத்தில் நிதானமாக போஸ்ட் ஆபீஸை நோக்கி நடந்தார். மிக மிக அவசரமில்லாமல். 5 நிமிடங்கள். இதோ இதோ வரப்போகிறான். பாலு போஸ்ட் ஆபீஸை நெருங்கினார். 2 கான்ஸ்டபிள்களும் பேப்பரை கையில் வைத்துக்கொண்டு இமைகளை உயர்த்தி காரை பார்த்து கொண்டார்கள். பாலு சற்று தள்ளி நடந்து போய் ஒரு டீ கடையில் நின்று கொண்டு டீ ஆர்டர் செய்தார். 2வது சிகரெட் குள்ளமாகிக் கொண்டிருந்தது. 10 நிமிடங்கள். இந்த வினாடியில் அவன் வரப்போகிறான். குடித்து முடித்த டீ கிளாஸை திருப்பி கொடுத்தார். முகத்தில் லேசாய் ஒரு குழப்பரேகை ஓடியது. ஏன் இன்னும் ஆளை காணோம்? காரை யாருமே அண்டவில்லையே. 20 நிமிடங்களுக்கு பின் தூரத்தில் தண்டபாணி காரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். மை காட், இவர் திரும்ப கூட வந்துவிட்டார். இன்னும் பார்சலை எடுக்க யாரும் வரவில்லையே. ஒருவேளை போலீஸ் இங்கே காத்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்டு விட்டானோ? நோ, நிச்சயமாக அதற்கு வாய்ப்பில்லை. பின்ன ஏன்? தண்டபாணி தம் காரை நெருங்கிவிட்டார். கதவை திறந்தவர் கொஞ்சம் நிதானித்தார். சாலையை ஒரு தரம் பார்த்து கொண்டு காரின் பின்புறம் வந்தார். டிக்கியை திறந்து உயர்த்தி பார்ப்பது இங்கிருந்து தெரிந்தது. பின் மறுபடி டிக்கியை மூடினார். காருக்குள் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டு ஸ்டார்ட் செய்ததும் பாலு மேலும் குழப்பமுற்றார். டிக்கிக்குள் பார்சல் அப்படியே இருப்பதை பார்த்தவுடன் நியாயமாக அவர் என்ன செய்ய வேண்டும்? அவன் இன்னும் ஏன் எடுத்துச் செல்லவில்லை என்று கவலைப்பட்டிருக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் என்று எந்த பக்கமாவது நடந்திருக்க வேண்டும். அதை விடுத்து சகஜமாய் காரை கிளப்புகிறாரே. பாலு வேகமாக நடந்து டாக்ஸியை ஏற்பாடு செய்து வைத்துக்கொண்டு காத்திருந்த கான்ஸ்டபிளை அடைந்தார். எங்க டாக்ஸி? இதோ, நான் இதுல போறேன். நீங்க 3 பேரும் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. தேவைப்பட்டா கூப்பிடுறேன் என்று விட்டு தயாராக இருந்த டாக்ஸியில் ஏறிக்கொண்டார். அதோ போகுதே வெள்ள ஃபியட், அது பின்னாடியே போப்பா என்று கூறிவிட்டு யோசிக்க ஆரம்பித்தார். தண்டபாணியின் இந்த நடவடிக்கைக்கு காரணம் என்ன? டேப்பில் சொன்னதை தவிர வேறு விசேஷமான குறிப்பு எதுவும் அவன் சொன்னானா? வாய்ப்பில்லை. முன்னால் போன கார் தண்டபாணியின் பங்களா நோக்கி அதற்கான பாதைகளில் திரும்பிக் கொண்டிருந்தது. டாக்ஸி காப்பி அடித்தது. அரை மணிக்கு பிறகு தண்டபாணியின் பங்களாவின் வாசலிலேயே டாக்ஸியை அனுப்பினார் பாலு. உள்ளே போர்டிகோவில் வெள்ளை ஃபியட் இளைப்பாறிக் கொண்டிருந்தது. பாலு சகஜமாய் உள்ளே நுழைந்தார். உள்ளே ஹாலில் சோஃபாவில் புதைந்து கொண்டு தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த தண்டபாணி இவரை பார்த்ததும் சிரித்தார். வா பாலு, உக்காரு. எங்கே சோபனா? சொந்தக்காரங்க வீட்ல இருந்து அழைச்சுக்கிட்டு வந்துட்டியா? வர்ற வழியில ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல இறங்கிக்கிட்டா. கொஞ்ச நேரத்துல வந்துருவா. உக்காரு பாலு. அமைதியாய் உட்கார்ந்தார் பாலு. தண்டபாணி, இதே பொய்ய என் நண்பனா இல்லாம வேற யாராச்சும் சொல்லி இருந்தா பாதி பல்லு வாயிலிருந்து வெக்கெட் பண்ணியிருக்கோம். சொல்லு,
டேப்பில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் தவிர வேற உனக்கு உண்டா? வந்து பாலு, உனக்கு எல்லாம் போட்டு கேட்டாச்சு. இவ்வளவு நேரம் கேகே நகர்ல தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ்ல பண பார்சல்ல அவன் எடுக்க வரவே இல்லை. ஏன் எடுக்க வரலையா? அப்போ டிக்கியை திறந்து காக்கா குருவி ஏதாச்சும் தூக்கிக்கிட்டு போச்சா? என்ன சொல்ற? என்ன சொல்றது? திட்டப்படியே அவன் செயல்பட்டிருக்கான். அவன் சொன்னபடியே நானும் நடந்துக்கிட்டேன். 3 சிகரெட் குடிக்கிற நேரம் நடந்துட்டு திரும்பி வந்தேன். டிக்கியை திறந்து பார்த்தேன், பார்சல் இல்ல. எடுத்துக்கிட்டா இந்த நேரத்துல. நான் புறப்பட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துல சோபனா வந்துடுவா. தலையை பிடித்து கொண்டார் பாலு. மை காட், மை காட், அவன் எத்தனை பெரிய சாமர்த்தியசாலி. கேகே நகருக்கு அவன் வரல. போலீஸ் தலையிட்டாலும் பாவ்லா காட்டுறதுக்காக இந்த திட்டம். இம்பீரியல் ஹோட்டல் வாசல்லையே பார்சலை எடுத்துக்கிட்டு இருக்கான். டேமிட். பாத்தியா, என்னமோ திறமை அது இதுன்னியே. உன்னை விட அவன் திறமசாலியா இருக்கான் பாரு. எங்க எடுத்தா என்ன, பணம் அவன் கைக்கு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல சோபனா திரும்பி வந்துருவா. பாலு அமைதியாய் இருந்தார். உள்ளே குமுறல்கள் புறப்பட்டன. தன்மேலேயே எரிச்சல் ஏற்பட்டது. இதை யூகித்திருக்க வேண்டும். சை. பாலு எழுந்து நின்றார். தண்டபாணி, உன்னை பொறுத்தவரை பணம் போனது பெருசா இல்ல. ஆனா நான் இதை அவமானமா உணர்றேன். இது சவால். சோபனா வரட்டும், அவளை முழுக்க முழுக்க விசாரிக்கிறேன். கேசட்ல அவன் கைரேகை இருக்கு. அவன் குரல் எனக்கு தெரியும். ஒரே வாரம், ஜஸ்ட் ஒரே வாரம் அவனை பிடிக்கிறேன். அமைதியாரு பாலு, உணர்ச்சி வசப்படாத. முதல்ல சோபனா வரட்டும், அதுக்கப்புறம் நீ அவனை பிடிக்கிறதுக்கு எந்த உதவி வேணும்னாலும் நான் செய்றேன். எதுக்கும் இருக்கட்டும்னு உனக்காக ஒரு உதவி செஞ்சு வச்சிருக்கேன். என்ன? பால்பாயின் பேனாவால மொத்தம் 20 நோட்ல சின்னதா காட் பிளஸ் யூன்னு எழுதியிருக்கேன். தேங்க்யூ தண்டபாணி. வரிசையா எழுதலையே. இல்ல, அங்கங்க சில நோட்டுகள்ல. அவன் இதை கவனிக்கலன்னா இது நமக்கு உபயோகப்படும் ரொம்ப. சோபனாவை சொன்னபடி அவன் விடுவிச்சிடுவாங்கிறதும் ஒரு நம்பிக்கை தான் நமக்கு. பார்க்கலாம் என்ன செய்யறான்னு. நீ வேற என்ன பயமுறுத்தாத. சோபனாவுக்காக இருவரும் காத்திருந்தார்கள். 2 மணி நேரம் கழித்து டெலிபோன் ஒலித்தது. தண்டபாணி எடுத்தார். தேங்க்யூ மிஸ்டர் தண்டபாணி, உங்க மகன் லெட்டர் பாக்ஸ்ல இருக்கா என்று அவன் பேசிவிட்டு வைத்து விட்டான். பாலுவிடம் அவன் சொன்னதை சொல்லிவிட்டு பரபரப்பாய் வாசலுக்கு விரைந்தார் தண்டபாணி. ஓடினார் பாலு. லெட்டர் பாக்ஸிற்குள் சற்று கனமான ஒரு சின்ன பார்சல் இருந்தது. அதை அவசரமாக எடுத்து பிரிக்க போனார் தண்டபாணி. இங்க பிரிக்க வேணாம், உள்ள போயிடலாம் வா. என்னடா அது, எனக்கு புரியலையே. பார்த்தா புரியுது. இருவரும் தண்டபாணியின் அறைக்குள் வந்தார்கள். பாலு பார்சலை பிரித்தார். உள்ளே ஒரு கேசட்டும் 2 கவர்களும் இருந்தன. ஒரு கவரின் மேல் திரு தண்டபாணி அவர்களுக்கு என்று தமிழில் டைப் செய்யப்பட்டிருந்தது. மற்றொரு கவர் ஒட்டப்படாமல் திறந்தே இருந்தது. கவரின் மேல் திரு போலீஸ் கமிஷனர் தமிழ்நாடு என்று இருந்தது. இந்த கையெழுத்து ஏன் மகளோடதுப்பா என்றார் தண்டபாணி. இரு பார்க்கலாம், பதறாத என்று முதலில் தண்டபாணிக்கு எழுதப்பட்ட கவரை கிழித்து காகிதத்தை எடுத்தார். உள்ளே கடிதம் டைப் செய்யப்பட்டிருந்தது தமிழில். வணக்கம். நான் சொன்னபடி நடந்து கொண்டு பணத்தை சேர்ப்பித்தமைக்கு நன்றி. உங்கள் சோகமான சூழ்நிலையில் நான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டதற்கு மன்னியுங்கள். பெண்ணை பெற்றுவிட்டால் மட்டும் போதாது, வளர்க்கவும் தெரிய வேண்டும். அதிக செல்லம் நல்லதற்கில்லை என்பதை இனியாவது உணர்க. இனி உணர்ந்து என்ன பயன்? முந்தா நாள் இரவு கடற்கரை ஓரமாய் நெடுந்தூரம் நடந்து கொண்டிருந்த போது கிடைத்தது ஒரு கைப்பை. அதற்குள்ளே இணைத்திருக்கும் கமிஷனருக்கான கடிதமும் கேசட்டும் இருந்தன. தவிர உங்கள் விலாசமும் இருந்தது. என் மூளை திட்டம் போட்டது. விளைவு உங்கள் சொத்தில் 1 லட்சம் மைனஸ். உங்கள் மகளின் ஆத்மா சாந்தியடைவதாக. இறந்து போனவளுக்காக பணம் கொடுத்த வள்ளலே வாழ்க. வியர்த்து போனார் தண்டபாணி. என்னடா இது, இறந்து போனாளா? கடவுளே, எனக்கு மயக்கம் வருது. இரு தண்டபாணி, மத்ததையும் பார்த்துட்டு தீர்மானத்துக்கு வரலாம். எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு என்ற பாலு கமிஷனருக்கு என்று இருந்த கவருக்குள் இருந்த காகிதத்தை எடுத்து பிரித்தார். குண்டு குண்டான கையெழுத்தில் நேராக எழுதப்பட்டிருந்தது. சோபனாவோட கையெழுத்து தான் இது. படிக்கிறேன் இரு. உயர்திரு போலீஸ் கமிஷனர் அவர்களுக்கு தொழிலதிபர் தண்டபாணியின் மகள் சோபனா எழுதி கொண்டது. காதலில் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக கடலில் குதித்து நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என் இந்த முடிவுக்கு யாரும் காரணமில்லை. இத்துடன் இருக்கும் கேசட் ஒன்றை தயவு செய்து என் தந்தையிடம் சேர்ப்பித்து விடுங்கள். நன்றியுள்ள சோபனா. சோபனா என்று கத்தினார் தண்டபாணி. சும்மா இரு தண்டபாணி, இப்போவும் என்னால எதுவும் புரிஞ்சுக்க முடியல. கடற்கரை ஓரமா இந்த 2 நாள்ல எந்த பாடியும் கடந்து எடுக்கப்படல. சோ இன்னும் கூட இதெல்லாம் எனக்கு அபத்தமா படுது. முட்டாள், அவ கையெழுத்து தாண்டா இது. அவசரப்படாத, இந்த கேசட்டையும் போட்டு கேட்டுடலாம். பாலு டேப் ரெக்கார்டரை எடுத்து கேசட்டின் ஏ பக்கத்தை போட்டு ஆன் செய்தார். சோபனா பேசினாள். டாடி, என்னோட இந்த முடிவு உங்களுக்கு அதிர்ச்சியை தரும்னு தெரியும். இந்த தீர்மானத்தை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை டாடி. என் மேல எவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் நீங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியும்.
அதுக்கு நான் மோசம் பண்ணிட்டேன் டாடி. என்ன உண்மையா விரும்புறேன்னு ஒரு அயோக்கியன் சொன்ன வார்த்தைகளை நம்பிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா என்ன அவன் இணங்க வச்சுட்டான் டாடி. அன்னைக்கு ஒரு நாள் அவன் உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னப்போ நம்பி புறப்பட்டது ஏன் தப்புதான் டாடி. அவனோட ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போய் சும்மா பொய் சொன்னேன் டார்லிங்னு சொல்லி என்ன அவனோட ஆசைக்கு இணங்க வச்சுட்டான். நானும் அவன் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னதை நம்பி என்ன இழந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த செயலோட விளைவை என்னோட உடம்புல உணர்ந்தேன் டாடி. எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. அவன்கிட்ட ஓடினேன். சீக்கிரம் எங்க அப்பா கிட்ட வந்து கல்யாணத்தை பத்தி பேசுங்கன்னு சொல்றேன். அவன் சிரிக்கிறான். என்ன வேணும்னா சுத்தம் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட அழைச்சிக்கிட்டு போறேங்கிறான். அதுக்கு நான் ஒத்துக்கலன்னா என்ன கொன்னுடுவேன்னு பயமுறுத்துறான் டாடி. யோசிச்சு பார்த்ததுல நான் செஞ்ச தப்புக்கு நான் சாகரதான் தண்டனைன்னு முடிவு பண்ணேன். நான் உயிரோட இருந்து இந்த அவமானங்கள் வெளிப்பட்டா என்னால உங்களுக்கு கஷ்டம். அதனால இந்த அவமான சின்னத்தையும் அழிச்சிட்டு என்னையும் அழிச்சுக்கிறதுக்காக கடலை நோக்கி போறேன் டாடி. என்னை மன்னிச்சிடுங்க டாடி. விக்கி விக்கி அழ ஆரம்பித்தார் தண்டபாணி. முட்டாள் மகளே, இப்படி அநியாயமா முடிவு எடுத்துட்டியே சோபனா. வெறுமனே ஓடிக்கொண்டிருந்த டேப்பை நிறுத்திவிட்டு பாலு தண்டபாணியின் தோளில் ஆறுதலாக கையை வைத்தார். தண்டபாணி, உனக்கு எப்படி தைரியம் சொல்றதுன்னே தெரியல. இன்னும் கூட எனக்கு என்னவோ ஒரு நம்பிக்கை இருக்கு. உன் மக பேசியிருக்கிறபடி கடல்ல விழுந்திருந்தா இந்த 2 நாளைக்குள்ள பாடி கிடைச்சிருக்கணும். ஆனா அந்த பாஸ்டர்ட் கைப்பைய கடற்கரையோரமா கிடந்து எடுத்திருக்கான் பாலு. என் மகள் இன்னும் உயிரோட இருக்கான்னு நம்ப சொல்றியா? சாரி, அப்படி சொல்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்ல. எந்த இடத்துல கைப்பை கிடந்ததுன்னு நமக்கு அவன் எழுதல. இன்னைக்கு காலையில எதுவும் பாடி கிடைச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சு சொல்றேன். இத்தனை வருத்தமான விஷயத்துல நடுவுல பூந்து அந்த பொறுக்கி பணம் பண்ணிக்கிட்டது தான் இன்னும் எனக்கு ஆறல. சட்டென்று நிமிர்ந்தார் தண்டபாணி. பாலு, அவன் முதல்ல அனுப்பின கேசட்ல சோபனா பேசியிருக்காளே, என்னையும் அந்த விஷயம் உறுத்துச்சு. இப்ப கிளியர் ஆயிடுச்சு. அவன் ரொம்ப புத்திசாலி தண்டபாணி. இந்த கேசட்ல உன் கூட சோபனா பேசியிருக்கிற வாக்கியங்கள்ல இருந்து நடுநடுவ சில வாக்கியங்களை மட்டும் கரெக்டா வேற கேசட்ல பதிவு பண்ணி உண்மையா அர்த்தமுள்ளதா சோபனா பேசின மாதிரியே செஞ்சுட்டான். அவனா அது அப்புறம். முதல்ல இப்ப சோபனா என்ன ஆனான்னு தெரியணும். எனக்கு என்னவோ மனசுக்குள்ள அவ உயிரோட இருக்கான்னு எதுவோ சொல்லுது. எப்படி பாலு, எப்படி? பார்க்கலாம் இரு என்று போனை நெருங்கி ரிசீவரை எடுத்தார் பாலு. கொஞ்சம் சிரமத்துடன் கண்களை திறந்தாள் சோபனா. நெற்றியிலும் ஒரு முழங்கையிலும் பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது. உடல் முழுக்க வலி தெரித்தது. கட்டிலில் இருந்து எழுந்திருக்க முயன்றாள். நான் எப்படி இங்க? இது என்ன இடம்? அரை கதவை திறந்து கொண்டு அந்த இளைஞன் உள்ளே வந்தான். கண் விழிச்சிட்டீங்களா? தேங்க் காட். எழுந்திருக்க வேணாம், அப்படியே இருங்க என்று அருகில் வந்து ஸ்டூலில் அமர்ந்தான். நீங்க? என்றாள். என் பேர் ராஜன். கடல்ல மூச்சுக்கு தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களை நான் காப்பாத்தி என் ரூமுக்கு கொண்டு வந்தேன். கடந்த 35 மணி நேரமா உங்களுக்கு நினைவு திரும்பல. தலையிலையும் கையிலையும் பாறையில மோதி காயங்கள். நான் தான் கட்டு போட்டேன். டாக்டர் ஒருத்தர் வந்து ஊசி போட்டாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, யார் நீங்க? எதுக்காக இந்த தற்கொலை முயற்சி? காப்பாத்த வந்தப்போ என்ன சாக விடுங்கன்னு நீங்க கத்துனீங்க. எந்த பிரச்சனையிலையும் வாழணுங்க. பிரச்சனைகளுக்கு தற்கொலைய வழியா எடுத்துக்க ஆரம்பிச்சா உலகத்துல மனிதர்களே இருக்க மாட்டாங்க. வாயால் கொஞ்சம் சுவாசித்தாள். என்ன கொஞ்சம் பேச விடுங்க என்று நிறைய தன் தற்கொலைக்கு நியாயம் கற்பித்து கடைசியில் அழுதாள். பின் தன்னை பற்றி தன் தந்தையை பற்றி எல்லாம் சொன்னாள். ராஜன் எழுந்தான். பக்குவமா உங்க அப்பா கிட்ட நான் சொல்றேன். அவர்கிட்ட உங்களை ஒப்படைக்க வேண்டியது என் கடமை. நீங்க அவரோட போய்த்தான் ஆகணும். மறுபடி தற்கொலை பத்தி நினைக்காதீங்க. போன் நம்பர் என்ன சொன்னீங்க என்று கேட்டுக்கொண்டு கதவை நோக்கி நடந்தான். பழம் சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அறையை விட்டு வெளியே வந்து கதவை ஒரு பூட்டால் பூட்டினான். சாலையில் நடந்தான். பொது தொலைபேசி பூத்தில் நம்பர் சொல்லிவிட்டு உள்ளே போய் சாத்தி கொண்டு கால் கிடைத்ததும் பேசினான். ஹலோ, மிஸ்டர் தண்டபாணியா பேசுறது? ஆமா. உங்க ஒரே பொண்ணு சோபனா என்கிட்ட பத்திரமா இருக்கா. அவ உங்களுக்கு திரும்ப வேணும்னா நீங்க 1,00,000 ரூபாயை தயார் செஞ்சு வைங்க. எங்க எப்படி தரணும்னு அப்புறம் சொல்றேன் என்றான். முற்றும்.